வணக்கம். இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு நம்ம தாவேக அரசாங்கம் வந்து இப்போ பதவிக்கு வந்த பிறகு பார்ட்டி ஃபண்டுன்னு பில்டிங்கு, அப்புறம் லேண்டு, அதான் ரியல் எஸ்டேட் லேண்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் கான்ட்ராக்டு இபி கான்ட்ராக்ட்லேயும் பார்ட்டி ஃபண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ட்டி ஃபண்டு, ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு இயர்லி 3 lakhs. அது போக இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுல 30 to 50 lakhs. எம்புட்டு காசு தான் வாங்கியிருப்பானுங்க இவனுங்க. பார்ட்டி ஃபண்டு இன்னும் எதுலாம் பார்ட்டி ஃபண்டு வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலீங்களே. இப்போ இது பூரா வந்து மக்கள் மத்தியில் இப்போ ஒரு ஸ்கூலில் வாங்குறாங்க 30 லட்சம் வாங்குறாங்கன்னா அப்புறம் இப்போ அது வந்து பிள்ளைங்க மேலே தான் வந்து விழுது. பிள்ளைங்க கடைசியில் பெற்றோர் நம்மளை மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்க்குற பசங்க நம்மளை மாதிரி அப்பா அம்மா தலையில் தான் விழுகுது எல்லாமே. அப்போ இது நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறது எல்லாமே பீப்புள்ஸ் நம்ம மேலே தான் வந்து விழுகுது. அது இல்லாமல் 13.5 லட்சம் கோடி கடன். எப்பா ஒரு நிமிஷம் தலையை சுற்றுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு கண்ணில் தண்ணீர் வராத குறையா எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க அசால்ட்டாக லேக்ஸ் கணக்குலேயும் க்ரோர் கணக்குலேயும் அசால்ட்டாக வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்மெல்லாம் மனிதர்களா இல்லை ஈனப்பிறவிகளா? நம்மெல்லாம் வந்து இவங்க எந்த கண்ணோட்டத்தில் நம்மளை மனிதர்கள்னு பார்த்தாங்களா, இல்லை இவங்க ஒரு புழு பூச்சி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு எலி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணியிருந்துருக்காங்களா எத்தனை நாளும்? நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் ஆட்சி பொறுப்பு அதிகாரத்தை கையில் கொடுக்குறோம். ஆனால் மக்கள் மேலே மேலும் மேலும் இந்த மாதிரி வரி திணிப்பையும் நம்மக்கிட்டே சொல்லாமே நம்மளுக்கே தெரியாமையே நிறையா விஷயத்தில் நமக்கு மேலே வரிச்சுமைகளை ஏற்றி வச்சுக்கிட்டே போகிறது. இதுக்கு பேர் அவங்க நம்மளுக்கு தொண்டு செய்கிறதா, இல்லை நம்மளோட ரொம்ப அடிமைத்தனமாகவே நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பூச்சி மாதிரியும் வச்சு நம்மளை வந்து எல்லா பணத்தை ஆட்டை போட்டு நம்ம மேலே வரி திணிப்பு பண்ணியிருக்காங்களே. சீரியஸாக திமுக அதிமுகவில் இருக்க சாதாரண மக்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். உண்மையிலே இது நல்ல விஷயந்தானா? 1000 ரூபா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு நாள் வேலைக்கு போய், அசால்ட்டு இத்தனை இடத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு 20 நாளில் 10 நாள் இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயந்தான் அதிகமாக போயிருக்குது நியூஸில். இன்னும் எதுலெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் ஓட்டம் இருக்குதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எதுலெல்லாம் விட போகிறாங்கன்னு தெரியல. மக்களை மனிதனை நினைங்க தயவு செஞ்சு. தாவேக அரசாங்கம் அதை சிறப்பாக செய்யும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.